ம். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க கூலி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். விசாகப்பட்டினம் போர்ட்டே நாகார்ஜுனா அவரோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு லக்ஸூரியஸ் வாட்செல்லாம் ஸ்மக்லிங் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அவருக்கு கீழே அவரோட நம்பிக்கைக்கு பத்திரமா ஷௌபின் ஷகீர் கேரக்டர் இருக்குது. இவருக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அவர் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க வாட்ச் மட்டும் கடத்தலை, வேற ஏதோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் உள்ளே 2-3 ஸ்பையை அனுப்புகிறாங்க. இந்த ட்ராக்கில் கதை போய்கிட்டு இருக்கு. அப்படியே இன்னொரு ட்ராக்ல ஹீரோ அவர் ஒரு மேன்ஷன் வச்சுருக்காரு. அவர்கிட்ட ஒருத்தர் இப்படி உன் ஃப்ரெண்டு சத்யராஜ் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் போய் பார்க்குறாரு. சத்யராஜுக்கும் அந்த கேங்குக்கும் என்ன சம்மந்தம், ஹீரோவுக்கும் சத்யராஜுக்கும் என்ன சம்மந்தம், சத்யராஜை கொன்னது யார், இவர் தேடி கண்டுபிடிச்சி போய் பழி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதையே. கேஸ்டிங்கை பற்றி பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், இந்த மொத்த படம் இது கொடுத்த ஹைப்பை விட ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஹைப்புக்கு காரணமே கேஸ்டிங் தான். அதனால் அதை பற்றி பேச வேண்டாம். நாகார்ஜுனாவோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் என்ன தான் ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தாலும் அவரோட கேரக்டர் ஆர்க் போக போக டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ்லலாம் சப்புன்னு முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஷௌபின் ஷகீர் கேரக்டர் தான் இந்த படத்தோட பில்லர்னே சொல்லலாம். ஏன்னா இது ஒரு பார் ஆவரேஜ் மூவின்னு சொல்கிறதுக்கு காரணமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். ரஜினிகாந்த் படங்கள்னாலே அவருக்கு தான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நிறைய இருக்கும். அப்படியே இல்லாட்டினா கூட மற்ற கேரக்டர்ஸ்க்கு சில படத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் ரஜினிகாந்தோட கேரக்டர் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மூலயமா மொத்த படத்தோட கிரெடிட்டையுமே வாங்கிட்டு போயிடும். ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் இந்த படத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரஜினிகாந்தோட கேரக்டரை விட ஒரு படி மேலே இருக்கும் ஷௌபின் ஷகீரோட கேரக்டர். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் படத்தில் ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 2-3 வருது. 2 ட்விஸ்ட் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆனாலும் 3வது ட்விஸ்ட்லாம் ரொம்பவே ப்ரிடிக்டபுளாக இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸில் அமீர் கானோட கேரக்டர் வருது. விக்ரமில் ரோலெக்ஸை பார்த்து சும்மா டைலாக்னால சொர்க்கப்பட்ட கேரக்டர் தான் அப்படின்னு சொன்னவங்கலாம் இந்த படம் பார்த்தா தான் தெரியும் அது எந்த அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லான கேரக்டர்னு. ஏன்னா அந்த அளவுக்கு மொக்கையாக இருந்துச்சு இதில் அமீர் கானோட கேரக்டர். இந்த படத்தோட கதையிலையுமே பிரச்சனை, கான்ஃப்ளிக்ட்லேயுமே பிரச்சனை. ஏன்னா சத்யராஜ் அந்த மொபைல் கிரிமேட்டர் கண்டுபிடிக்கிறதே பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு தான். ஆனால் அங்கே இவர் இல்லைன்னா வேலையே நடக்காத மாதிரி எல்லாரும் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 3000-4000 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணுறவரே சத்யராஜை நம்பி தான் எல்லா பாடியுமே டிஸ்போஸ் பண்ணுறாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் ஏதோ பிஸ்னஸே நின்று போகிற அளவுக்கு எல்லாரும் பேசுகிறாங்க. அதெல்லாம் ரொம்பவே அபத்தமாக இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸில் அமீர் கான் வந்ததுக்கப்புறம் தான் ரஜினியோட ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. அது டோட்டலி ஒரு 10-15 மினிட்ஸ் தான் டிஏஜிங் ஒர்க்லாம் பார்த்துருக்காங்க. ஆனால் அது ஆன் ஸ்க்ரீன் நல்லா வந்தால் கூட அந்தளவுக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு கிளைமேக்ஸில் ரஜினி நாகார்ஜுனாட்ட ஒரு மோனோலாக் மாதிரி ஒன்று சொல்லுவார். அதே மாதிரி கைதியில் கார்த்தி ஒரு சிங்கிள் ஷாட்டில் அவரோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்லுவார். அதே ஷாட் தான் இங்கேயும் இருக்குது. ஆனால் இது கொடுத்த இம்பேக்டை விட ஃப்ளாஷ்பேக் கொடுக்கலன்னு தான் சொல்லணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான படம் தான். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.